பூனை குறுக்க போயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ. ராத்திரி ஆயிடுச்சு, நகை வெட்டிகிட்டு இருக்க. நைட்டில் விசில் அடிக்காத, பாம்பு வரும். இப்படின்ட்டு நம்மக்கிட்ட நிறைய மூட நம்பிக்கை வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் நம்பியிருப்பாங்க, நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன் நம்மளையும் நம்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கான்னு நான் நினச்சேன். ஆனால் உலகம் முழுக்க வேறு வேறு பேரில் சில சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இது இருக்குது பார்ப்போம். பூனை வந்து தும்முன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே, இந்தியாவான்னு கேட்டால் கிடையாது, ஜப்பானில் சொல்லியிருக்காங்க. பூனை தும்முனுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா, நல்லா கேட்டுங்க, கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னா 7 வருஷத்துக்கு துர்திஷ்டம் வருமா, 7 வருஷத்துக்கு கெட்டது நடக்குமா. அப்புறம் வந்து காகம் கூவுனுச்சு அப்படின்னா கெஸ்ட்டு வருவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பால் வந்து கொதித்து அது பொங்கி வழிஞ்சிச்சு அப்படின்னா நல்லது நடக்குமா. இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அடுத்து பார்த்திங்கன்னா, நாய் வந்து குலைச்சி சுற்றி வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பேய் பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க பல நாடில் இந்த நம்பிக்கை இருக்குது. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எங்கே நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், கொரியாவில். என்னான்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் தப்பான், அது வந்து துரதிர்ஷ்டமா. யாரும் வந்து 3 பேராக நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான். அப்போ 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 3 பேர் சேர்ந்தால் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி சுற்றுற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பாருங்கள். அடுத்து, பெரிய கத்தியை பரிசாக கொடுத்தா நட்பு துண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளில் நம்பப்படுது. யோசிச்சு பாருங்கள், யாராவது ஃப்ரெண்டுக்கு வந்து கத்தியை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்களா? நார்மலாக கொடுத்தாவே துரதிர்ஷ்டம் வருமோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுமோ என்னமோ இந்த ஊரில். அடுத்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி கை அரிக்குது அப்படின்னா காசு வரும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவோட வழக்கம் தான். நம்ம ஊருங்கலாம் காசு தான் எதிர்பார்ப்பாங்க போல். கை அரிக்குதுன்னா காசு வருதுன்னு அர்த்தமாக. அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளில் பறவை வந்து வீட்டுக்குள்ளே பறந்து வந்துச்சு அப்படின்னா மரண செய்தி வரும், இல்லாட்டி மரணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அடுத்து, இது நம்ம ஊரில் இருக்க மோஸ்ட் பாப்புலர் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். அதாவது, நம்ம போய்கிட்டு இருக்கும் போது பூனை வந்து குறுக்க போயிடுச்சு அப்படின்னா துரதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. மேற்கத்திய நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கருப்பு பூனை க்ராஸ் பண்ணாதான் இந்த மாதிரியாக. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பூனை. ஆனால் இங்கே இந்தியாவில் கருப்பு பூனையும் போனாலும் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் அப்படி தானே தோணணும். அடுத்து, அதே மாதிரி கொடையை வந்து வீட்டுக்குள்ளே விரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி விரித்தா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் நம்பிக்கையில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, யூரோப்பியனில் இருக்க நம்பிக்கை. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து விசில் அடிக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் விசில் அடித்தா பணம் வந்து ஓடி போயிடுமா, பணம் வந்து கைக்கு வர்றதும் வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்ய மக்கள் வந்து நம்புகிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து, லாட்டின் அமெரிக்காவில், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து இடது காலை வந்து முதல்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே வந்து ஃபர்ஸ்ட் நடக்க போகிறப்போ லெஃப்ட் ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அதே மாதிரி
உப்பு வந்து சிந்தக்கூடாது. சிந்துனா வந்து துரதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அத சரி செய்றதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது உப்ப வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாரி தோலுக்கு பின்னாடி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது துரதிர்ஷ்டம் வரக்கூடாது. நீ உப்பு சிந்திட்ட அப்படின்னா, கொஞ்சோண்டு உப்ப எடுத்து தோலுக்கு பின்னாடி தூக்கி போட்டோம், வீசினோம் அப்படின்னா சரியா போயிடுமாம். நெக்ஸ்ட்டு இந்தியால இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இது உங்களுக்கே முன்னாடியே தெரியுமான்றது எனக்கு தெரியல. புதன்கிழமை அதாவது வெட்னஸ்டே போய் நகை வாங்கக்கூடாதாம். நகை வாங்கக்கூடாதாம். வெட்னஸ்டே அன்னைக்கு நகை வாங்கக்கூடாதாம். ம். அதே மாரி தூங்குறப்போ சாக்ஸ் போட்டு தூங்குனா அப்படின்னு பார்த்தா பயங்கர கனவு வருமாம். அது எங்க அப்படின்னா ஐரோப்பால. ஐரோப்பால படுக்கை அறையில காலுறை போட்டு தூங்கினால் பயங்கர கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா எப்படியும் வின்டர் வந்துருச்சுன்னா அவங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தூங்குறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி கால்லாம் ஜில்லுன்னு ஆயிரும் பாவம். நட் அதே மாதிரி இந்தியால வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. வீட்டின் முன் மயில் இறகு வைத்தால் பிசாசு வராது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மயில் இறக வந்து வச்சோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள பிசாசு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. இது உண்மையான்ட்டு நீங்க சொல்லுங்க. அடுத்து அதே மாரி ம் உலகம் முழுக்க இது பல இடத்துல நம்புறாங்க. இது நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையான்ட்டு தெரியல. கண் வந்து துடிச்சு அதாவது ட்விச்சிங், ஐ ட்விச்சிங் இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தமா. இது வந்து பல இடத்துல நம்புறாங்களாம். அதே மாரி ஏசியால அதாவது நம்ம ஏசியால ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, தட்ல வந்து சாப்பிட்டுட்டு உணவ வந்து மிச்சம் வச்சாங்க அப்படின்னா, கல்யாணம் நடக்கிறது தாமதமாகுமாம். எனக்கு தெரிஞ்சு 90ஸ் கிட்ஸ்லாம் இந்த நெறைய வேலைய பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தட்ல சாப்பாட்ட மிச்சம் வச்சு வச்சு பாருங்க, இப்ப கல்யாணமே தாமதமாகுதாம். அப்புறம் காகத்திற்கு உணவு கொடுத்தால் பாவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தான். நம்ம இந்தியால காகத்துக்கு சாப்பாடு குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு பாவம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜப்பான்ல ம் தெரியாம ட்ரெஸ்ஸ வந்து மாத்தி பின்புறமா போட்டுட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய மக்கள் நம்புறாங்க. அதே மாரி கிராமிய நம்பிக்கை அதாவது பழங்கால கிராம மக்கள் நம்புறது, இல்லாட்டி இன்னமும் கிராம சைடுல நம்புற நம்பிக்கை என்னன்னா, நாய் வால் வந்து சுருங்கி இருந்துச்சுன்னா மழை பெய்யும்னு அர்த்தமா. இது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம தூங்குறப்போ வந்து பக்கத்துல கண்ணாடி இருக்கக்கூடாதாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆவியோட பிரதிபலிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது பக்கத்துல கண்ணாடி வச்சுட்டு தூங்குறீங்கன்னா, இனிமேல் பக்கத்துல கண்ணாடி வச்சுட்டு தூங்காதீங்க. அதே மாதிரி சைனீஸ் பீப்பிள் ஒரு பிலீஃப் இருக்கு. அவங்கள்ட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்புறது என்னன்னா, வீட்ல வந்து வௌவால் வந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அடுத்து ஃப்ரான்ஸ்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி வந்து காக்கா கத்துனுச்சு அப்படின்னா சொந்தக்காரங்க வருவாங்களோ, அதே மாரி ஃப்ரான்ஸ்ல ரொட்டி கீழ விழுந்துச்சு, பிரெட் கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. சில ஏஷியன் பார்ட்ஸ்ல சில ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு இது இருக்குது. ம் இது ரொம்ப கிரேஸியா இருக்கும். இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல எங்கேயாவது. ஆனா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையோட தலையில வந்து நாய் வந்து நாக்கால நக்கிருச்சு அப்படின்னா, பேய் வந்து வந்துருமாம். நாய் நக்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மாரி நாய் நக்கிடுச்சு குழந்தை தலைய அப்படின்னா, அங்க வந்து பேய் வந்து சீக்கிரம் வரும்னு சொல்றாங்க. அடுத்து மெக்சிகோல பார்த்தீங்கன்னா, கட்டில் இருக்குல்ல, கட்டிலுக்கு கீழ அந்த கட்டிலுக்கு கீழ உள்ள காலணிய வச்சு தூங்கணும். அதாவது ஸ்லிப்பர்ஸ் கீழ வச்சுட்டு கட்டிலுக்கு கீழ வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா, ம் கனவு வந்து கட்டுப்பாடா இருக்கும். நல்ல கனவு வரும்ன்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ வந்து சாக்ஸ் போட்டு தூங்குனா, கெட்ட கனவு வரும்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கான்ட்ராடிக்டியா இருக்குது.
ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மக்களோட நம்பிக்கை மாறுபடும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ் நான் இந்தியாவில் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் இது நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குதான். இரவு நேரத்தில் முடி வெட்டினா துரதிர்ஷ்டமா. அடுத்து இது ரொம்ப கிரேசி தான். இது எப்படா பாசிபிள்னு எனக்கு தோணுச்சு. அதாவது பழைய ரொமானிய மக்கள் நம்பிக்கை, அதாவது ரோமன் பீப்புளோட நம்பிக்கை என்னன்னா, கழுதை பேசுனுச்சுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தையும் கழுதைனா என் ஃப்ரெண்டு தான் கழுதை. அது எல்லா நாளும் தான் பேசுது. எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் வந்ததில்லை. உங்களுக்கு ஏதாவது கழுதை அப்படி இருக்குதா? அடுத்து ஒன்று, ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா, இரவு சிங்கம் கத்துனுச்சு அப்படின்னா கெட்ட சகுனம், பேட் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அடுத்து ரஷ்ய மக்கள். இந்த ரஷ்ய மக்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்கான பீப்புள் போல். சூப் குடிக்கிறப்போ அதில் முடி இருந்துச்சு அப்படின்னா காதலி நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ எங்கள் வீட்டிலலாம் சாம்பாரில் முடி இருக்குது, ரசத்தில் முடி இருக்குன்னு சொன்னால் அடி தான் கிடைக்கும். இவங்க என்னடான்னா காதலி நினைக்கிறாளாம் சூப்பில் முடி இருந்துச்சுன்னா. அப்புறம் ஓல்டு ஃபிலிப்பைன்ஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது. சூரியனை பார்த்து விசில் அடித்தோம் அப்படின்னா மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் வெயில் போட்டு கொளுத்துது. இப்போ ஏதோ புயல் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். திருச்சிக்கு வேறு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டர்க்கியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது சிவிங்கம், அதாவது பபிள்கம் போட்டு மென்னுக்கிட்டு நைட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நைட்டில் பேய் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வேயா. அதனால் நைட்டில் சிவிங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நெதர்லாண்ட்ஸில் என்ன நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் டேபிள் அப்போ அதை டின்னர் சாப்பிட்றப்போ பாட்டு பாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். யார் கூட அப்படின்னா ஒரு ஓல்டு பர்சன் கூட தான் கல்யாணம் ஆகுமா. ஸோ அதாவது பாட்டு பாடிட்டே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். அவங்கள சமாளிக்க அப்படி ஒரு கொண்டு வந்திருப்பாங்க போல். அப்புறம் இங்கே நிறைய கண்ட்ரீஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி என்னன்னா, ரைட் இயர் எரிஞ்சிச்சு அப்படின்னா யாரோ பாராட்டுறாங்கன்னா, இதே இடது காது எரியுது அப்படின்னா யாரோ நம்மளை பற்றி புரளி பேசுகிறாங்கன்னு அர்த்தமா. தெரியலையே, புதுசாக இருக்குது. அடுத்து மிடில் ஈஸ்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஊரில் புக்கை மிதிச்சிட்டோம் அப்படின்னா படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் ஒரு புக்கை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஸ்டமும் போயிடும்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்க எல்லா அறிவுமே போயிடுமா. அடுத்து ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஹிக்கப், அப்படிதான் விக்கல் அப்படின்னா யாரோ நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா. இது இந்தியாவிலையும் இருக்குது. யாராவது விற்குது புறையிறது அப்படின்னா யாரோ உன்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா. நம்ம ஊரில் புறையர்னா அவங்க ஊரில் விக்கல் வருது அப்படின்னா யாரோ நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா. அடுத்து சவுத் அமெரிக்காவில். ஓகே, இது வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட், ஏஷியான்னு பார்த்தோம். இங்கே சவுத் அமெரிக்காவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புயல் வந்திருக்க நாளன்னைக்கு ரெட் கலர் போட்டோம் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் ஃபாலோ பண்ணுமா. அதாவது புயல் உருவாகி புயல் இருக்குது, புயல் இருக்கிற அந்த இரவு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் ஃபாலோ பண்ணுமா. எல்லாம் பேய் சம்மந்தமாகவே இருக்குது. அடுத்து ஜப்பானில் ஒரு பில்லோவில் உட்காந்தோம் அப்படின்னா அது பேக் பெயின் வரும் அப்புறமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதான். ஸோ புது தலகாணியாக இருந்திருக்கும் போல், யாரோ உட்காந்துருப்பாங்க போல். ஸோ அதனால் அப்படி உட்காராத சொல்லி சமாளிக்கிறதுக்கு பேக் பெயின் வரும்னு சொல்லியிருப்பாங்க போல். அது பழக்கமாகிடுச்சு போல். அடுத்து யூஎஸ்ஏல கார் கல்ச்சர் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கார் பார்த்தோம் அப்படின்னா குட் லக்னு அர்த்தமா. அவங்களுக்கு நம்ம எங்கேயா வெளில போகிறப்போ ரெட் கலர் காரை பார்க்குறாங்க அப்படின்னா குட் லக்னு அர்த்தமா. நான் யூஜி படிக்கும்போது 3 வருஷம் தொடர்ந்து ஒரு ரெட் கலர் ஷிஃப்ட் காரை நான் டெய்லி பார்ப்பேன். ஸோ எனக்கு எந்த குட் லக்கும் வரல, பட் அந்த கார் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு.
அடுத்து கொரியாவில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம், நம்ம போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து ஆக்சிடென்ட்லி உள்ளே இருக்க இது வந்து வெளிப்பக்கமாக வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா குட் ஃபார்ச்சூன் வந்து வரப்போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுது, வரப்போகுதுன்றது அர்த்தமா. அடுத்து ஸ்பெயினில் வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா, அதாவது மிட் நைட்டில் கிரேப்ஸ் சாப்பிட்றாங்க. அதுவும் நியூ இயர் ஈவினிங் அன்னைக்கு, நைட் அன்னைக்கு கிரேப்ஸ் மிட் நைட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கு வந்து கிடைக்கும், ஏதாவது நல்லது நடக்குன்றது நம்பிக்கை. அடுத்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, யாருக்காவது பர்ஸ் நம்ம கொடுக்குறோம், கிஃப்ட் பண்ணுறோம், பர்ஸு வாலெட் வந்து கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அட்லீஸ்ட் 1 ரூபி 1 பென்னியாவது போட்டு கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து இங்கே இருக்கும். யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பர்ஸாக கொடுக்குறாங்கன்னா இல்லை 5 ரூபா 10 ரூபாவது வச்சு கொடுப்பாங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் நினச்சா, நான் உலகம் முழுக்க அந்த பழக்கம் இருக்குது. அடுத்து கிரீஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது சாவி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னா அது யார் கூட சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தமா. ஸோ தட் இஸ் அ சைன் தட் யூ வில் ஃபைட் வித் சம் ஒன். கிரீஸ். அடுத்து இந்தியாவில் என்ன அப்படின்னா, கனவுல வந்து மாடு வந்துச்சு, இல்லை மாடு சம்மந்தமாக கனவு கண்டோம் அப்படின்னா காசு கிடைக்குமா, காசு துட்டு வருமா. ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்குது. இதில் எது வந்து உங்களுக்கு தெரியும், புதுசாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.